மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒன்றாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு என்பது யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயமாக உங்களுடைய மனதிற்குள்ளும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வீட்டில் 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். இதில் செவ்வாய், சனி, ராகு போன்ற பிரிவினை தரக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வைகளோ பதியும் பொழுது கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் பிளவு என்பது ஏற்படும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனா இந்த சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும், தேவையில்லாத சந்தேகங்களும், சந்தேக கண்ணோட்டங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் பிரச்சனைகளையும், தேவையில்லாத குழப்பங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு, தேவையில்லாத வதந்திகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பரப்பிக்கொண்டே தான் இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என அனைவரும் பாசமாக இருந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சுயநலமான காரணியால் சுவர்களானது முளைத்து அதுவும் உங்களுக்குள்ள கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுக்கும். பச்சை குழந்தையைப் போல ஒன்றாக விளையாடியவர்கள் இன்று முகம் கொடுத்து கூட பேசாமல் தனித்தனி தீவுகளாக பிரிந்து போன அந்த பிளவு உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தையே உலுக்கி பார்த்திருக்கும். என்னடா, நம்ம ஆரம்பத்தில் பிறந்ததிலிருந்து எப்படி இருந்தோம், இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையிலும் பேசிக்கொள்ளாமலும் ஒருவனுக்கொருவன் எதிரிகள் போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற ஒரு எண்ணங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இப்படித்தான் மேஷம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் மற்றும் மறைமுக போராட்டங்களை குறிக்கும் ஒரு இடமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளி உலகத்திற்கு நீங்கள் சிரித்த முகத்துடனும் தைரியசாலியாகவும் வலம் வந்தாலும் நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஓடும் போராட்டங்கள் ஏராளமாக இருந்து அதுவும் உங்களுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டும் இரவில் தூக்கமில்லாமலும் உங்க வாழ்க்கையை கலைத்த நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை ஏமாற்றியவர்களும் இழந்த பணத்தையும் உடைந்த உறவையும் துரோகம் செய்த நண்பர்கள் என எல்லாவற்றையும் நினைத்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளேயே போட்டு புதைத்து மன அழுத்தத்தின் விளிம்பிற்கே சென்ற நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த தனிமை போராட்டம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத மன போராட்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமாக இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது செய்தாலும் ஈகோ என்பது ஒரு சாதாரணமான ஒரு குணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஈகோ என்பது இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே ஈகோவாக இருந்தால் அது எப்படி? அது போலத்தாங்க இந்த மேஷம் ராசிக்காரனின் வாழ்க்கை இருக்கும் என்று அனைவரும் கோரிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அது உங்களின் ஆளுமையின் ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் அந்த ஈகோ தான் சில நேரங்களில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறி நீங்கள் இழந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானவை. நீங்கள் ஒருவரிடம் உண்மையாக இருந்த போதும் நான் தான் சரி என்ற மனநிலையால் சில உறவுகளை இழந்து அவர்களும் உங்களிடம் சரியாகத்தான் இருந்திருப்பார்கள். கால நேரங்களாலேயும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டிருக்கும் அல்லது சின்ன சின்ன புரிதல்கள் உங்களுக்கு தவறாக புரியப்பட்டிருக்கும். அதனால சில உறவுகள் உங்களை விட்டு இழந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். குறிப்பா உங்களின் மனதை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீங்கள் தாழ்ந்து பேசாமல் இருந்ததால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றிருப்பார்கள். இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு நான் யாரிடமும் தாழ்ந்து பேச வேண்டாம் என்ற உறுதியானது உங்களுக்குள்ள உருவானது. ஆனால் அந்த உறுதி சில நேரங்களில் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தங்க இருக்கும். ஆனா உங்களை மதிக்காதவர்களால் நீங்கள் சந்தித்த பாதிப்பு மிகவும் ஆழமானது. வெளியில் நீங்கள் தைரியமாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் அனுபவித்த காயங்கள் அதிகம். நான் இவ்வளவு கொடுத்தோம், என்னை யாரும் மதிக்கல என்ற உணர்வு உங்களின் மனதில் பல முறைகள் வந்திருக்கும். இதனால் நீங்கள் யாரிடமும் முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாத நிலைமைகளும் ஏற்பட்டது. இந்த ஒரு நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கை உங்களுக்குள்ள மட்டும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை
கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு பாதையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் விதியானது புதிய பாதையை திறந்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். உங்கள் கடந்த கால தீய வினைகள் யாவும் அனுபவித்து தீர்ந்து விட்டால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய ஒளிமயமான பாதையை உங்க வாழ்க்கைக்குள்ள வழிவகுத்து கொடுக்கும். அந்த பாதையினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் தவறாகவே நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஊரும் உங்களுடைய குடும்பமும் இனிமே உங்களை வாயடித்து பார்க்கும். அந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா மாற்றமா ஆரம்பிக்கும். இனி யாரை நம்ப வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கும். விதி உங்களை மிக சரியான மனிதர்களிடமும் மிக சரியான நல்ல வாய்ப்புகளிடமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதை தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்வின் 2ஆம் அத்தியாயம் வெற்றிகரமான ஒரு சகாப்தமாக இனி உங்க வாழ்க்கைக்குள்ள எழுதப்படும். மனதில் இருந்த ஆசைகள் இனிமே நிறைவேறிவிடும். மேஷம் ராசி நேயர்களை 11ஆம் வீடான விருப்ப நிவர்த்தி ஸ்தானம் உச்சபலம் பெறுவதால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த நியாயமான ஆசைகளும் பிரார்த்தனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். அது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், உயர் ரக வாகன சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் நீங்கள் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் நினைத்து ஏங்கினீர்களோ அத்தனையும் இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் நனவாக்கி வாழ்வில் முழுமையான மகிழ்ச்சியை காணப்போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த மேஷம் ராசியான நீங்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை தினமும் காலையிலோ அல்லது இரவில் தூங்கும்போதோ 108 முறைகள் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது யாவும் துரிதமாக கைகூடிவிடும். நல்ல ஒரு பெயரும் புகழும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தடைந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். இது சாதாரணமான மாற்றங்களும் சாதாரணமான நல்ல நேரங்களும் கிடையாது. ஒரு ராஜயோகம் ஆரம்பிக்கும் நேரமாக இருக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பயிற்சி மட்டுமே. இப்போ வரக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான உயர்வு. அடுத்த 30 நாட்கள்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண போறீங்க. இது நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். போராட்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமாக இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது செய்தாலும் ஈகோ என்பது ஒரு சாதாரணமான ஒரு குணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஈகோ என்பது இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே ஈகோவாக இருந்தால் அது எப்படி? அது போலத்தாங்க இந்த மேஷம் ராசிக்காரனின் வாழ்க்கை இருக்கும் என்று அனைவரும் கோரிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அது உங்களின் ஆளுமையின் ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் அந்த ஈகோ தான் சில நேரங்களில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறி நீங்கள் இழந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானவை. நீங்கள் ஒருவரிடம் உண்மையாக இருந்த போதும் நான் தான் சரி என்ற மனநிலையால் சில உறவுகளை இழந்து அவர்களும் உங்களிடம் சரியாகத்தான் இருந்திருப்பார்கள். கால நேரங்களாலேயும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டிருக்கும், அல்லது சின்ன சின்ன புரிதல்கள் உங்களுக்கு தவறாக புரியப்பட்டிருக்கும். அதனால சில உறவுகள் உங்களை விட்டு இழந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். குறிப்பா உங்களின் மனதை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீங்கள் தாழ்ந்து பேசாமல் இருந்ததால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றிருப்பார்கள். இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு நான் யாரிடமும் தாழ்ந்து பேச வேண்டாம் என்ற உறுதியானது உங்களுக்குள்ள உருவானது. ஆனால் அந்த உறுதி சில நேரங்களில் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தங்க இருக்கும். ஆனா உங்களை மதிக்காதவர்களால் நீங்கள் சந்தித்த பாதிப்பு மிகவும் ஆழமானது.
வெளியில் நீங்கள் தைரியமாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் அனுபவித்த காயங்கள் அதிகம். நான் இவ்வளவு கொடுத்தோம், என்னை யாரும் மதிக்கல என்ற உணர்வு உங்களின் மனதில் பல முறைகள் வந்திருக்கும். இதனால் நீங்கள் யாரிடமும் முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாத நிலைமைகளும் ஏற்பட்டது. இன்னொரு நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கை உங்களுக்குள்ள மட்டும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு பாதையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் விதியானது புதிய பாதையை திறந்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். உங்கள் கடந்த கால தீய வினைகள் யாவும் அனுபவித்து தீர்ந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய ஒளிமயமான பாதையை உங்க வாழ்க்கைக்குள்ள வழிவகுத்து கொடுக்கும். அந்த பாதையினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் தவறாகவே நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஊரும் உங்களுடைய குடும்பமும் இனிமே உங்களை வாயடித்து பார்க்கும். அந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா மாற்றமா ஆரம்பிக்கும். இனி யாரை நம்ப வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கும். விதி உங்களை மிக சரியான மனிதர்களிடமும் மிக சரியான நல்ல வாய்ப்புகளிடமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதை தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்வின் 2ஆம் அத்தியாயம் வெற்றிகரமான ஒரு சகாப்தமாக இனி உங்க வாழ்க்கைக்குள்ள எழுதப்படும். மனதில் இருந்த ஆசைகள் இனிமே நிறைவேறிவிடும். மேஷம் ராசி நேயர்களை 11ஆம் வீடான விருப்ப நிவர்த்தி ஸ்தானம் உச்ச பலம் பெறுவதால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த நியாயமான ஆசைகளும் பிரார்த்தனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். அது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், உயர் ரக வாகன சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் நீங்கள் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் நினைத்து ஏங்கினீர்களோ அத்தனையும் இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் நனவாகி வாழ்வில் முழுமையான மகிழ்ச்சியை காணப்போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த மேஷம் ராசியான நீங்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை தினமும் காலையிலோ அல்லது இரவில் தூங்கும்போதோ 108 முறைகள் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது யாவும் துரிதமாக கைகூடிவிடும். நல்ல ஒரு பெயரும் புகழும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தடைந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். இது சாதாரணமான மாற்றங்களும் சாதாரணமான நல்ல நேரங்களும் கிடையாது. ஒரு ராஜயோகம் ஆரம்பிக்கும் நேரமாக இருக்கும். இதுவரை நீங்கள்